Hi viewers, welcome to Nandhinis kitchen. இன்னைக்கு நம்ம Nandhinis kitchenல இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு பண்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்கலாங்க. யூசுவலா மார்னிங்ல வெஜிடபிள்ஸ் இல்ல அப்படினா என்ன ரைஸ் பண்றது அப்படினு நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவோம். அந்த மாதிரி டைம்ல இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. இன்னைக்கு 3 ரெசிபீஸ் பார்க்க போறோம். முதல் ரெசிபி என்ன அப்படினா தக்காளி சாதம். நம்ம யூசுவலா தக்காளி சாதம் குக்கரில் தக்காளியோடு பண்ணுவோம். நான் இப்போ இதை சாதம் வடிச்சிட்டு தனியாக நான் பண்ண போகிறேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு பட்டை சேர்த்துக்கிறேங்க. இதோட கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடட்டும் எண்ணெயில். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு தட்டி போடுறேங்க. தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு கொஞ்சம் வறுபட்டுறட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துடலாங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்தேங்க, அதை அப்படியே சேர்த்துருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி பழம் எப்போவுமே நல்ல ஜூஸியாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ்லேயே இது ஃபுல்லாக வேகணுங்க. நான் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் முன்னாடியே. இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் ஒரு மிளகாய் தான் போட்டேன், அதனால் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இப்போ உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை கூட சேர்த்துடலாங்க. சேர்த்து கலந்துடலாம் நல்லா. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. வாங்க இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்து நான் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பண்ணுற லெமன் ரைஸ் விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு கடலை உளுந்தெல்லாம் கொஞ்சம் நிறைய போடலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ நான் ஒரு பிடி கடலை போட்டிருக்கேங்க. போட்டு கடலை நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இதோடு நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு நிலக்கடலை போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. சாதத்தை நம்ம கலந்துக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம லெமன் ஜூஸை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது இந்த சூடோடையே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லித்தலை வேணும்னா நம்ம தூவி இறக்கிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோவிலில் கொடுக்குற லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் சாதத்துக்கு நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் நான் விட்டுருக்கேங்க. இதோடு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சம் உளுந்தும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி உடச்சி வச்சுருந்தேங்க, அதையும் நான் கூட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது ரெண்டும் சேர்த்து போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க.
இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கூட சேர்த்துடலாங்க. இப்போது அந்த சாதத்துக்கும் தேங்காய்க்கும் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. தேங்காய் சாதம் நல்லா ஒயிட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக உடனே சாப்பிட்ணும் போல் தோணும். நம்ம அடுப்பில் சூடாக இருக்கும்போதே நம்ம தேங்காவை சேர்த்தணும் அப்படின்னா தேங்காவோட கலர் மாறிடுங்க. அதனால் அடுப்பை நம்ம அணைச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம டக்குன்னு பண்ணுற மாதிரி ஈஸியாக 3 ரெசிபீஸ் பார்த்துருக்கோங்க. இனிமேல் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இதை நம்ம ட்ரை பண்ணலாங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.